12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடத்தின் வழியாக தன்னுடைய 12ஆம் இடத்தின் வழியாக தன்னுடைய 10ஆம் இடத்து பலன்களை செய்வார். என்ன செய்வார்? ஏற்றுமதி இறக்குமதி, பயணங்களின் மூலமான தொழில்கள், ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்கள், படுக்கையறை தொழில்கள், இறுதி தொழில்கள், எல்லாத்துலேயும் இறுதி. 12ஆம் இடம் எல்லாத்துலேயும் இறுதின்னு சொன்னானா இல்லையா? அப்போ அந்த 10ஆம் பாவக தொழிலை, 10ஆம் பாவக விஷயங்களை செவ்வாய் நல்லபடியாக 12ஆம் பாவக வழியில் செவ்வாய் திசையில் செய்ய ஆரம்பிக்கிறார். செய்ய ஆரம்பிக்கின்றவர் 3ஆம் பார்வையாக முதல்ல 3ஆம் இடத்தை பார்க்கிறார், இரண்டாவதாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். தம்பி தங்கைகளின் மூலமாக, உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக, தகவல் தொடர்பு விஷயங்களின் மூலமாக, அப்படியே இழுத்துக்கிட்டே போகலாமாக, சகாயத்தின் மூலமாக, தைரிய வீரியத்தின் மூலமாக, இவ்வளவு 3ஆம் பாவகத்துடைய காரகத்துவம். இந்த 3ஆம் பாவக காரகத்துவத்தை அதிகப்படுத்தி, இந்த 3ஆம் பாவக காரகத்துவத்தை நல்ல விதமாக செயல்படுத்தி உங்களுடைய முயற்சிகளை பலிக்க வைத்து, 6ஆம் பாவகத்தின் மூலமாக கடன் வாங்க வைத்து, 6ஆம் பாவகத்தின் மூலமாக நல்ல வேலைக்காரர்களை அமைய வைத்து, 6ஆம் பாவகத்தின் மூலமாக நல்ல வேலைக்காரனாக உங்களை இருக்க வைத்து, 7ஆம் பாவகத்தின் மூலமாக நட்பு, மனைவி, காதலன், காதலி போன்ற அமைப்புகள், வியாபாரத்தின் மூலமாக இந்த செவ்வாய் திசையில் 12ஆம் இடத்தில் செவ்வாய் மறைந்திருந்தாலும் கூட வளர்பிறை சந்திரன் மற்றும் குருவோடு இணைந்த குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த செவ்வாய் திசை உங்களுக்கு நல்லா இருக்கு.